Hi friends, this is my new YouTube channel. இதில் வந்து இனிமேல் குக்கிங் வீடியோஸ் வரும். டெய்லி மார்னிங் என்ன குக் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் வீடியோஸாக எடுத்து போடலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ வீடு க்ளீன் பண்ண, துடைக்க, செய்ய, விளக்கு எல்லாமே இது பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு வேலைக்கு வேறு கிளம்பணும். அதனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் சமையல். இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு ப்ளஸ் அப்பளம் மட்டும் தான் பொரிக்க போகிறோம், வேறு ஒன்றுமே பண்ணல. இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை வந்து வெட்டிக்கலாம். ஒன்றா காய் வெட்டும் போது வந்து அதை தோல் நீக்கிட்டு வெட்டணும். அப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்கும். தோல் நீக்கி வெட்டி தண்ணிக்குள்ளே பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். கத்திரிக்காய் வெட்டும் போது ஆல்ரெடி அதுவே ஒரு சின்ன கத்திரிக்காய், அதுலேயும் கொஞ்சம் பூச்சி வந்துருச்சு. அதனால் அதை வெட்டி கீழே போட்டு பண்ணிடலாம். இப்போ வந்து வெங்காயத்தை வெட்டிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சிறுசாகாமல் நல்லா ஸ்லைஸாக வெட்டணும். நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போடணும். வெட்டும் போது பார்த்து வெட்டணும், கையில் பட்டுடக்கூடாது. அப்புறம் தக்காளியை வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வெட்டணும். அதை கழுவிட்டு அந்த மேலே உள்ள அந்த குட்டி காமாக இருக்கும்ல அதை கட் பண்ணிவிட்டு வெட்டணும். எப்போவுமே தக்காளியை கட் பண்ணும் போது அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு வேகமாக ஈஸியாக மசிஞ்சிடும் தக்காளி நல்லா. இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கணும். பருப்பு வந்து நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ நல்லா வாஷ் பண்ணால் தான் அது வந்து தேவையில்லாத தூசி இதுக்கெல்லாம் வெளிப்பட போகும். பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் எண்ணெய், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மூடி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி விசில் பார்த்து போடுங்க. விசில் போட மறந்துடாதீங்க. விசில் போட்டு ஒன்றும் இல்லைன்னா ஒரு 4-5 விசில் வர்ற மாதிரி வச்சுருங்க. இப்போ வச்சுருக்க நம்ம அரிசியை ஊற வச்சு இப்போ ஒரு 1/2 hour ஆச்சு. அதை எடுத்து கழுவிட்டு 1.5 செம் தண்ணி ஊற்றி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கும் விசில் வச்சுட்டு அதுக்கு 3 விசில் வந்தால் போதும் சாப்பாட்டுக்கு. 2 குக்கரையுமே நம்ம இப்போதைக்கு ஒரு பக்கம் சாம்பார், ஒரு பக்கம் சாப்பாடை வச்சு மூடி வச்சாச்சு. மற்றெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த விசில் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணலாம். நேற்று பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தேன். அதை வந்து அதோட பாக்ஸில் இப்போ கொட்டி வச்சுக்கிறேன். கொட்டி எடுத்து வச்சுட்டா அடுத்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இதில் ஃபஸ்ட்டு விசில் வருதோ அதை இறக்கி வச்சுட்டு அப்பளம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். சாப்பாடு குக்கர் விசில் அடிச்சதுனால அதில் கொஞ்சம் நீர்லாம் வெளியே வந்ததுனால அந்த இடத்துல லைட்டாக அழுக்காச்சு. அதை உடனே நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாகாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதை இது பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்பளம் பொரிக்கிறதுக்கு சட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எடுத்து வச்சுட்டு அது நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அது ஃபஸ்ட்டு காயணும். நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அப்பளம் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்பளத்தை வந்து பொரித்து பக்கத்தில் உள்ள பிளேட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். காலையிலுக்கும் மதியத்துக்கும் தேவையான எவ்வளோ அப்பளம் தேவைப்படுமோ அவ்வளோத்தையும் நம்ம 1 by 1 பொரிச்சுக்கலாம்.
வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாம்பாருக்கு வந்து இப்போ நம்ம தாளித்து கொட்டிட்டு அதை வந்து ஒரு 2 to 5 minutes வந்து நல்லா கொதிக்க விடலாம். திரும்ப சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு அதை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு உப்பு எல்லாம் மல்லி செடி எல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 minutes கொதிச்சா போதும். கொதித்ததுக்கப்புறம் அதை இறக்கிடலாம். இப்போ வந்து சாம்பார் ஆகிடுச்சு. இப்போ சைட் பை சைடு இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சு. ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். ஸோ சாப்பாடு குக்கர் விசில் எடுத்து விட்டுட்டு இந்த பக்கத்தில் நம்ம ரெடி பண்ணி சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு குக்கரை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்து குக்கர் ஓப்பன் பண்ணி சாப்பாடு போட்டுட்டு இப்போ சாம்பார் வந்து கொதிச்சிருக்கும். 2 to 3 minutes ஆகிருக்கும். ஸோ அதுவே போதும். கொதிச்சதுனால கொஞ்சம் சாம்பார் ஊற்றி 2 அப்பளம் போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு ஆற வைக்கலாம். அப்புறம் நம்ம டிஃபனுக்கு எடுத்து வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ எடுத்து வைக்கலாம். எப்போயுமே சாப்பாடு சாம்பார் அது மேலே திரும்ப சாப்பாடு சாம்பார் அப்படி தான் வச்சு எடுத்துகிட்டு போவேன். மதியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல சாப்பாடு 2 இதில் சாப்பாடு 1 இதில் சாம்பார் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன். ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பாக்ஸ்லேயும் நமக்கு லஞ்ச் பாக்ஸ் அதே மாதிரி தான். சாப்பாடு 1 இதில் சாப்பாடு 1 சாப்பாடு மேலே சாம்பார் மட்டும் தான் வச்சுருக்கோம். அப்பளம் இருக்குது அப்படின்னால கொஞ்சோண்டு ஊறுகாய் மட்டும் எடுத்து வச்சு இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு. இனி நெக்ஸ்ட் டே என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். டெய்லி நான் என்னென்ன பண்ணுறேன், என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்னன்றதையும் நான் இனிமேல் என்னோடய வீடியோஸில் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். எதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.